ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து அதை நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலயமா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது நம்மளுக்கு இருக்க அந்த பயத்தையும் இது கொஞ்சம் கம்மி பண்ணும். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் அனலைசிஸ் எடுத்து அதில் இருக்க கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் உங்களால் கொடுக்க முடியும் போது அது உங்களுக்கு இருக்கிற பயத்தை கம்மி பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹோப் டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த கொஷின் பேப்பர் அனலைசிஸை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு பார்ட் 1 இல்லையா. ஸோ இந்த பார்ட் 1ல நம்ம வந்து அதாவது 1 மார்க்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த 1 மார்க்கில் நம்மளுக்கு எதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும், ஓகேவா. ஸோ அமங் த ஃபாலோவிங் விச் இஸ் மெட்டா டைரக்டட் குரூப், ஓகேவா. இதில் எது வந்து மெட்டா டைரக்டட் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NO2 தான், ஓகேவா. ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்னன்னா ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆஃப் கோவலண்ட் பாண்ட் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆஃப் கோவலண்ட் பாண்ட் வந்து நம்மளுக்கு எதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு லீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெடிக்கலை ஃபார்ம் பண்ணுறதுக்கு லீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு சப்ஷெல்ல இருக்கு இஸ் கிவன் பை தி எக்ஸ்பிரஷன். அதை வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன்ல சொல்லுவோம் அப்படின்றதோட ஆன்சர் இது, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ் த சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸில் த சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி ஆஃப் த யூனிவர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும் போது விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. நெக்ஸ்ட் fifth question, biochemical oxygen demand value less than 5 ppm, okay, indicates a water sample to be rich in dissolved oxygen, okay wow. So rich in dissolved oxygen the correct answer. Next the number of water molecule in a drop of water. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து இப்போ உங்களுக்கு கொஷின்லையும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால the number of water molecule in a drop of water, ஒரு drop of waterல எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் இருக்கு அப்படின்றது தான் இது கொஷின். ஸோ 6.022 into 10 to the power 20 தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. ஸோ இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th கொஷின் CO2, அதாவது த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் CO2 என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31.1 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சராக இருக்கு. ஸோ 31.1 டிகிரி செல்சியஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நேம் ஆஃப் C2F2Cl4, இதனுடைய நேம் என்னன்னு கேட்காங்க. ஸோ ஃப்ரேயான் 112 இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. அதாவது இதில் நீங்கள் ஏதாவது படிக்காத கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அதில் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வச்சு நீங்கள் இதில் படிக்காத கொஷின்ஸ் இருந்தால் அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 9th கொஷின் பார்க்குறோம். ஸோ இந்த 9th கொஷினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டிடக்ஷன் இன் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் is carried out by Lessing's test. So the blue color formed in the reaction is due to the formation of அப்படின்னு கேட்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்ளூ வச்சு படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் பைனரி லிக்விட் எக்ஸிபிட் பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரோல்ஸ் லா. ஸோ ரோல்ஸ் லாலேருந்து பாசிட்டிவ் டீவியேஷனாக எந்த ஒரு பைனரி லிக்விட் மிக்சர் எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எத்தனால் ப்ளஸ் வாட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் 11th கொஷினில் assertion and reason. So assertion in the helium has the highest value of ionization energy among all elements known. Next helium has the highest value of electronic affinity among all elements known அப்படின்னும் போது நம்மளுக்கு assertion என்னமோ கரெக்ட் தான், ஆனால் அதுக்கு கொடுத்துருக்க ரீசன் என்னது தப்பு. And then in which process fused sodium hydroxide is electrolyzed for extraction of sodium. So இதுக்கு கரெக்டான ஆன்சர் Cassner's process, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th கொஷின், அதாவது இந்த ஒரு ரியாக்ஷனுக்கான ஆன்சர். ஸோ அது நம்மளுக்கு -1 ஆகுது.
நெக்ஸ்ட் என்னன்னா the shape of IF5 molecule என்னன்னா ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் பிரமிடல் தான் அதனோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வாட்டர் இஸ் ஓகேவா, வாட்டர் அப்படின்றது CO plus H2 அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்குறோம், அதாவது பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபைன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். அண்ட் தென் டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ், இதுவும் ஈஸி தான். ரைட் தி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் தி ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் கால்சியம் கார்பனேட். இது நீங்கள் புக்கில் வேற மாதிரி டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க, அதையே இங்கே வேற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதாவது அதில் அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் படித்து பார்த்துருந்தா மட்டும்தான் இதுக்கு எப்படி எப்படிலாம் ஆன்சர் கேட்பாங்க, அதாவது கொஷின் கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். அதுக்கப்புறமா வந்து ஹைபிரிடைசேஷன் ப்ரெசென்ட் இன் த ஃபாலோவிங் காம்பவுண்ட். ஸோ இது எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஹைபிரிடைசேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ உங்களுக்கு இப்போ கேட்கக்கூட சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கன்வெர்ட் பென்சின் டு BHC. BHCயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஹோமோலஜிஸ் சீரீஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் இது வந்து உங்களுக்கு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நம்மளுக்கு கம்பல்சரி கொஷினாக இருக்குது. ஓகேவா, ஸோ இது எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டிருந்த அந்த கொஷின், அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கான இங்கே இருக்க பாருங்க. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான கரெக்டான டெஃபினிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இது ஈக்குவலண்ட் மாஸ், அதனுடைய டெஃபினிஷன், அதுக்கப்புறம் அதனுடைய இந்த ஃபார்முலா இதை போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டான 2 மார்க்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா 18th கொஷினுக்கு இந்த மாதிரி அதனோட எக்ஸ்பிரஷனை எழுதிட்டு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் டால்டன்ஸ் லா ஆஃப் பிரின்சிபலுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இது எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இதனோட ஹைபிரிடைசேஷன் கேட்டிருந்தாங்களா, ஸோ ஒரு ஹைபிரிடைசேஷன், அதாவது இதனோட ஹைபிரிடைசேஷன் எழுதிங்கன்னா 1/2 மார்க். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் 4 எழுதும் போது உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் 2 தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 மார்க்ஸில் வெறும் உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பென்சின்லேருந்து BHC கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதனோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியலனா கூட உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் படித்து முடிச்சிருங்க. சரியா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கொஷனில் ஹோமோலஜிஸ் சீரிஸ் கேட்டிருந்தாங்களா, ஸோ அதனோட டெஃபினேஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லைனா அதனோட ஜென்ரல் ஃபார்முலா. அதாவது டெஃபினேஷனுக்கு 1 மார்க்கு, அதனோட அதாவது எக்ஸாம்பிள் இல்லைனா அதனோட ஜென்ரல் ஃபார்முலா, இது ரெண்டில் எதனால் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் என்னன்னா அந்த சம், எந்த ஒரு சம் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம அந்த ஃபார்முலா எழுதிட்டோம்னா நம்மளுக்கு 1 மார்க் அடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா 1/2 மார்க். அண்ட் தென் உங்களுடைய ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு 1/2 மார்க். நீங்கள் இந்த ஸ்டெப்போட நிறுத்திருந்தீங்க அப்படின்னா 1.5 தருவாங்க. ஓகேவா, ஸோ இதோட வந்து நம்மளுக்கு பார்ட் 2 முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 3 வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. சரியா, இதுலேயுமே நம்ம 6 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 25th கொஷினில் வந்து வாட் ஆர் தி N and L values of 3px and 4dx square minus y square எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஷினும் கூட. நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிகேசி வேல்யூ. ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கொஷின் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதை கண்டிப்பாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பை பாண்ட், இதுவுமே ஈஸியான கொஷின் அண்ட் இம்பார்ட்டண்டான கொஷின் தான். நெக்ஸ்ட் ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் அண்ட் தென் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். எக்ஸ்பிளைன் SN2 ரியாக்ஷன், அதாவது SN2 மெக்கானிசமை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் 3 மார்க்கில் உங்களுக்கு கேட்டிருக்க கம்பல்சரி கொஷினாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆல்கஹாலிக் KOH கூட ரியாக்ட் ஆனால் என்ன ஆன்சர், அந்த ஆன்சர் உங்களுக்கு NaNH2 கூட ரியாக்ட் ஆனால் என்ன ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லணும். ஓகேவா, ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க
ஆர்பிட்டால் டெஃபினிஷன், ஏதாவது ஒரு ஆர்பிட்டாலோட டெஃபினிஷன் எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 3px, இதனோட இது வந்து n is equal to 3 and then l is equal to 1. நெக்ஸ்ட் 4d, இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா n is equal to 4 and then l is equal to 2. ஓகேவா? யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஏதாச்சும் ஒரு 3 எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது இந்த இதெல்லாமே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து டிக்ரீசஸ் டவுன் அ குரூப், இன்க்ரீசஸ் அலாங் அ பீரியட்ன்ற இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அது எழுதிருந்தீங்கன்னாவே 1.5, இந்த பாயிண்ட் எழுதிருந்தீங்கன்னா 1.5. ஓகேவா? சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிகேசி வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பை பாண்டோட கரெக்ட் டெஃபினிஷன், அதனோட ரெப்ரசன்டேஷன் அண்ட் தென் அதனோட ஒரு எக்ஸாம்பிள். ஹெஸ்லாக்கும் கரெக்ட் டெஃபினிஷன் அண்ட் தென் இந்த ஒரு ஃபார்முலா, இது ரெண்டுத்துல நீங்க எது எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. நியூக்ளியோஃபில் எலக்ட்ரோஃபிலுக்கான ஒரு 3 டிஃப்ரென்ஸ் எழுதிருந்தீங்கன்னா போதும். SN2 மெக்கானிசம் எழுதிட்டு அதனோட ஏதாச்சும் ஒரு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எழுதிருந்தீங்கன்னா மார்க் வந்துடும். வெறும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க் தான். அதனுடைய மெக்கானிசமும் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த CH இது உங்களுக்கு A இருக்கா? ஸோ இது நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு B வந்து இது கிடைக்கிது, அதாவது வினைல் புரோமைடு இல்லைன்னா புரோமோ ஏதேன்னு சொல்லுவாங்க. அதோட நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி C அந்த கிடைச்ச B வந்து இன்னொரு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கண்டிஷனோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு அசிட்டிலைன் அண்ட் எத்தீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தேர்ட், அதாவது பார்ட் 3னுடைய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸாக இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4. ஸோ பார்ட் 4 அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட் 4ல் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அண்ட் தென் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இதையும் எழுதிட்டு ஸ்பின் குவாண்டம் நம்பரும் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு 5 மார்க். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன எழுதிருக்கலாம், ஈஸியாக 5th லெசனில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம் எழுதிடலாம். ஏன்னா சிம்பிளான கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரேட்ஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள். இதுவும் லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்டர்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் எழுதியிருக்கணும். இது எழுதினீங்கன்னா 5 மார்க். இல்லைனா இந்த லிஸ்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, இதை நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம வீடியோட இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம சேனலில் நம்ம ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் வந்து கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து நிறைய ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு OTP போட்டு லாகின் பண்ணிப்பீங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அண்ட் தென் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேட்சியான பியூட்டிஃபுல்லான ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், பயாலஜி எது வேணால் படிச்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்க போது, எல்லா கிளாஸ்க்குமே இருக்க போது, ஸ்டேட் போர்டு, CBSE எல்லாத்துக்குமே இருக்க போது. ஸோ நீட், JEE அதனுடைய கிராஷ் கோர்ஸும் உங்களுக்கு இருக்க போது. ஓகேவா? அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்க போது. ஸோ சீக்கிரமாக வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்டை கிளிக் பண்ணி போவீங்களா? ஸோ அந்த சப்ஜெக்ட் கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் ஸோ இந்த லெசனா, ஸோ இந்த சப்ஜெக்டில் இத்தனை லெசன் இருக்குது, இதில் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து இவ்வளோ வீடியோஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது முதற்கொண்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி நீங்கள் வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஈஸியாக வந்து அதுக்கு ஒரு குவிஸ் கொடுப்போம். ஸோ அந்த குவிஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறது மூலமா நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்கன்னு நாங்கள் அனலைஸ் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் கரெக்டாக வந்து அதாவது தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, லைக் இந்த மாதிரி தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பண்ண ஆன்சர் தப்பு, இதனோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் தென் நம்ம இதில் வந்து 34, 35 பார்த்துருந்தோமா, அதோட நம்மளுக்கு லாஸ்ட். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் காலம். ஓகேவா? ஸோ அது அவங்க கேட்டிருந்தாங்களா 34 கொஷினை. ஸோ அது நெக்ஸ்ட்டு அதுக்கு ஸ்பின் குவாண்டம் நம்பர், அது இல்லைனா ஏதாவது ஒரு 5 சிமிலாரிட்டிஸ் நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கொஷின்.
இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரேட்ஸ் கேட்டிருந்தாங்களா, அதுவும் லாண்டனாய்டு அண்ட் ஆக்டினாய்ட்ஸ்க்கான ஜென்ரல் இதுவை நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 5 மார்க் கிடைச்சிடும். இல்லைனா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, ஓகேவா. ஸோ இது மட்டும் நீங்கள் எழுதினீங்கனாலே போதும். இதில் ஏதாவது ஒரு 5 எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் 36ல ரோல்ஸ் லா கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட ஸ்டேட்மெண்ட், அதனோட வால்யூம் கரெக்ஷன், இது அதாவது உங்களுக்கு ஒரு சம்மா கேட்டிருக்காங்க, இல்லைனா வேன் ஆஃப் ஈக்குவேஷன், ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் N2 மாலிக்யூல்ஸ், இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க, இல்லைனா ஐயூபேக் எழுதுகிற மாதிரி இன்னொரு கொஷினாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பென்சீன்லேருந்து அசிட்டிலைன் பென்சீனை ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபீனால்ல இருந்து பென்சீனை ப்ரிப்பேர் பண்ணணும். இதனுடைய யூசஸ் ஆஃப் டிடிடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின், ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின், எஃபெக்ட் ஆஃப் ஆசிட் ரெயின் ஒரு கொஷினா இருக்கு, ஓகேவா. ஸோ இதுக்கு 2 மார்க். ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா 2 மார்க், அண்ட் தென் எஃபெக்ட் ஆஃப் ஆசிட் ரெயின் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா 3 மார்க். ஸோ மொத்தம் உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சிடும், ஓகேவா. நெக்ஸ்ட் என்னன்னா லாஸ்ட் கொஷின், ஹவ் வில் யூ ப்ரிப்பேர், இது இருக்கு இல்லையா, அசிட்டிலைன் ஃப்ரம் பென்சீன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம இங்கே பார்த்தோம், ஓகேவா. ப்ரிப்ரேஷன் ஆஃப் அசிட்டிலைன் பென்சீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம கொஷின் பேப்பரோட அனலைஸ் முடிஞ்சது இதோட. ஸோ இது நீங்கள் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் ஏதாவது நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் படித்து முடிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம ஆப்பை பற்றி நீங்கள் ஃபர்தராக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம டீம்லேருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.